Hey Ladikatis, welcome back to our Tejasri lifestyle. So இன்னைக்கு வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டியோட ரெசிபி சிக்கன் கிரேவி. ஆஃப்கோர்ஸ் தமிழில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம். நம்ம சேனல் வந்து ஒரு மல்டி கண்டென்ட் சேனல். கேமிங் தவிர மீதி எல்லா கண்டென்ட்ஸும் நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன் 3 இயர்ஸாக யூடியூப்பில். ஸோ இன்னும் செக் அவுட் பண்ணி பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது எனக்கு ஒரு டோக்கன் ஆஃப் லவ் மாதிரி இருக்கும். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டீட்டெயில் வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் என்னை மன்னிச்சிக்கோங்க. எதுக்கு அப்படின்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பாட்டி வந்து இதெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் ஒன்றும் இல்லை, ஆயிலில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து பட்டை, லவங்கம், சோம்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே போட்டுட்டு கூடவே வந்து இப்போ தக்காளியும் வெங்காயமும் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. எப்பயுமே வந்து அதான் அவங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பேக்ரவுண்டில் செம்ம வாய்ஸு ஒன்றுமே புரியாது. ஸோ அதனால் வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். எப்பயுமே நம்ம நான்வெஜ்ஜுக்கு காரசாரமாக அந்த மாதிரிலாம் நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா தக்காளி நிறைய சேர்த்துக்கக்கூடாது, புளிப்புத்தன்மை கொடுத்துரும். வெங்காயம் வந்து 2 எடுத்தீங்க அப்படின்னா தக்காளி வந்து 1 எடுக்கணும், அதுதான் வந்து மெஷர்மெண்ட்டு. இப்போ நாங்கள் வந்து இன்றைக்கி 1 kg சிக்கன் வந்து பண்ண போகிறோம். நிறைய ஆயிலெலாமும் சேர்த்துக்கல, மீடியமாக போட்டுட்டு எல்லாமே நல்லா வதக்கி ஃபைங் பாட்டி. ஸோ உங்களுக்கு அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து முன்னாடியே ஸ்க்ரீனில் நான் கொடுத்துருப்பேன், செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லோரும் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. நாங்கள் செய்கிற மெத்தட் தான் இன்றைக்கி வந்து காட்ட போகிறோம். ஸோ இது வந்து பேச்சுலர்ஸ் கூட குக் பண்ணிக்கலாம். அந்த திங்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு, அதே மாதிரி பிரியாணி மசாலா நாங்கள் நிறைய ஆட் பண்ணல. பட்டை, லவங்கம், சோம்பு அது மட்டும்தான் ஆட் பண்ணோம். கிராம்பு அவ்வளோதான். நிறைய இந்த கடற்பாசி அதெல்லாம் வந்து நாங்கள் ஆட் பண்ணல. கூடவே வந்து சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்க, வீடியோ எடுக்கிறப்போ பேசுகிறதுக்கு வேறு விஷயம், அதை நம்ம வந்து ஒரு 1 hour கூட பேசிடலாம். ஆனால் அதை வீடியோ எடுத்து வச்சுட்டு பொறுமையாக நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்குற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப கஷ்டம். அது மாதிரி யாராச்சும் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்கள். நாங்கள் வந்து சிக்கன் எப்பயுமே ஸ்கின் அவுட் பண்ணிட்டு தான் சாப்பிடுவோம். நாட்டுக்கோழியாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்கின்னோட சாப்பிடுவோம். பட் நாட்டுக்கோழி அவ்வளோவா விரும்பி வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க, இன்க்ளூடிங் மீ. அதனாலேயே வந்து பாய்லர் கோழி வந்து வாங்கியாச்சு. ஸ்கின் வந்து எப்பயுமே அவுட் தான் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு ஆட் பண்ணிக்கிறோம். சிலர் வந்து இதை வந்து வேக வச்சுட்டு வந்து கிரேவி பண்ணுவாங்க. நாங்கள் வந்து இந்த டைம் வேக வைக்காம தான் இந்த மாதிரி பண்ணுவோம். எப்பயுமே அப்படி தான் பண்ணுவோம். சம்டைம்ஸ் எப்பயாச்சும் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வேணும் இல்லையா, பெப்பர் சிக்கன் அந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப மட்டும் தனியாக மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வேக வச்சுட்டு எடுத்துகிட்டு தண்ணி எடுத்துகிட்டு ஸோ அதில் வந்து பெப்பர் சிக்கன் வந்து ரெடி பண்ணுவோம் அந்த வாட்டர் வச்சுட்டு. ஸோ இன்றைக்கி வந்து அதெல்லாம் எதுவுமே இல்லை, நல்லா வாஷ் பண்ணிட்டோம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு பாட்டி 1 by 1 வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு விஷயம், நிறைய பேர் வந்து எனக்கு இன்ஸ்டாவில் வந்து டிஎம் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ரெசிபீஸ் வேணும் அந்த மாதிரிலாம். அதுவே வந்து நீங்கள் கொஞ்சம் யூடியூப்பில் கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கும். மேபி மிஸ் ஆகாமல் இருக்கும் கமெண்ட்ஸ் வந்து. நான் மோஸ்ட்லி வந்து இன்ஸ்டாவோட டிஎம்ஸ் வந்து ரேராக தான் செக் பண்ணுவேன். அதனால் அதே மாதிரி இன்னும் இந்த வீடியோவை இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு லைக் போட்டுக்கோங்க, அது ஒரு டோக்கன் ஆஃப் லவ் மாதிரி இருக்கும். நல்லா பாட்டி வந்து கிண்டிட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் விட்டு கிண்டுறாங்க. சிலர் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே வந்து தண்ணி ஊற்றிப்பீங்க, அதுதான் கூடாது. நல்லா வந்து மசாலாஸில் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் தண்ணி வந்து ஆட் பண்ணணும். இப்போ வந்து மஞ்சத்தூள் வந்து 1/4 teaspoon யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இது வந்து கடையில் வாங்கினது தான், காஷ்மீரி மஞ்சத்தூளோ ஏதோ சம்திங் அது. அதுக்கப்புறம் வந்து சால்ட்டு, நீங்கள் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணுற பழக்கம் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அதுவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து நார்மல் சால்ட் தான் ஆட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா வந்து கல்லுப்பு தான் ரொம்ப ஸ்ட்ரென்த்து இதை விட கம்பேர் பண்ணுறப்போ. பட் அளவு முக்கியம். நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க, குக்கிங் வந்து இப்போ தான் பிகினிங் கற்றுக்குறோம் அப்படின்னா தயவு செஞ்சு கல்லுப்புக்கெல்லாம் போகாதீங்க. நார்மல் உப்பே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பழகுனதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நானும் வந்து குக் பண்ணுவேன். பட் எனக்கு எஸ்பெஷலி வந்து எங்கள் பாட்டி குக் பண்ணால் தான் ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம என்ன தான் வந்து ருசியாக செஞ்சாலும் நமக்கு வந்து அது ருசி இல்லாத மாதிரி இருக்கும். அதுவே நம்ம அம்மாவோ பாட்டியோ வந்து செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் போட்டிருப்பாங்க, சிம்பிளாக முடிச்சிருப்பாங்க. பட் அது அம்புட்டு ருசியாக இருக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து அவங்க வந்து தட்டு போட்டு மூடி வச்சுட்டாங்க. இதே மாதிரி ப்ராசஸை வந்து தொடர்ந்து ஒரு 5 to 6 minutes வந்து தான் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் எனக்கு சொல்லிகிட்டு இருந்தாங்க.
எடுத்தோடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது மூடி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் டைம் இந்த மிஸ்டேக் நடக்காமல் பார்த்துக்கிறேன். பேக்ரவுண்ட் வாய்ஸ் எல்லாமே கட் பண்ணிவிட்டு அவங்க வாய்ஸ் கிளியராக இருக்கிற மாதிரி நெக்ஸ்ட் வீடியோஸ் ஏதாவது ரெசிபி வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணேன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ இந்த டைம் மட்டும் தான் வாய்ஸ் ஓவர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. அதே மாதிரி தான் க்ளோஸ் பண்ணி இது மாதிரி ஓப்பன் பண்ணி ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது தண்ணி பார்த்திங்கல்ல, இது வந்து அதுலேயே தண்ணி விட்டது தான். நாங்கள் தனியாக வந்து ஒன்றும் தண்ணி ஆட் பண்ணல. சிக்கன்லேயே தண்ணி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த தண்ணி தான். அதனால் அதுவே நல்லா பாயில் ஆகும். ஸோ அதனால் மூடி வச்சு இந்த மாதிரி ஒரு 6 minutes கிட்ட வந்து நல்லா வெந்துட்டுருக்கும். சிலர் என்ன பண்ணுவீங்க, தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுவீங்க. நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். பட் இதே டேஸ்ட்டு நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணோன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் பக்கத்தில் வந்து ரசம் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து சாம்பார் ப்ளஸ் வந்து சிக்கன் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு செமி ட்ரைக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து சைடுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். எனக்கு வந்து எப்பயுமே வந்து சிக்கன் குழம்பு வச்சா சுத்தமாக பிடிக்காது. அந்த மாதிரி யாருக்கெல்லாம் பிடிக்காதுன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு சிக்கன் குழம்பு வச்சா அது இட்லிக்கு மட்டும்தான். கீழே வந்து பருப்பு வந்து வச்சுருக்காங்க குக்கரில் சாம்பாருக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ எனக்கு வந்து இட்லிக்கு குழம்பாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் சிக்கனு. அதே வந்து சாப்பாட்டுக்கு குழம்புனா நான் வந்து சேர்த்திக்கவே மாட்டேன் அவ்வளோவா. எனக்கு கிரேவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரேவிலையும் வந்து ரைஸ் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவேன், இல்லைனாலும் சைடுக்கும் யூஸ் பண்ணிப்பேன். ஆனால் மட்டன் குழம்பு கிரேவி அது எல்லாமே எனக்கு பிடிக்கும். இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறாங்க. இது வந்து வீட்லேயே அரைச்சது, அதனால் ஓகே 1 ஸ்பூனுன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா ஆஃபாக எடுத்து போட்டிருக்காங்க. இது வந்து எங்கள் வீட்லேயே வந்து அரைச்சது. காரம் வந்து கொஞ்சம் மீடியம் தான் இருக்கும். ஸோ ஏன்னா நாங்கள் நிறைய காரம் சாப்பிட மாட்டோம். ஆக்சுவலி நாங்கள் வந்து ஒரு தெலுங்கு ஃபேமிலி, நிறைய காரம் சாப்பிட்டு இப்போ காரத்தை வந்து கம்மி பண்ணிட்டோம். ஏன்னா பாட்டிக்கு வந்து பிபி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால. நீங்கள் வந்து கடை மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறீங்க, ஆர் காஷ்மீரி மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எப்பயுமே எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்களோ அவ்வளோவே ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய போட்டு காரம் வந்துட போகுது. அதே மாதிரி தண்ணி வந்து நல்லா ஆட் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து சிக்கனுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து 1 kg சிக்கனுக்கு வந்து ஒரு சொம்பு தண்ணி வந்து ஊற்றிருக்கோம். இது வந்து எக்ஸாக்டாக எனக்கு மெஷர்மெண்ட் சொல்ல தெரியல. நல்லா பாட்டி வந்து கிண்டிக்கிட்டாங்க. இந்த டைம் வந்து எங்களுக்கு வந்து உப்பு வந்து அளவு எப்பயுமே தெரியும் அப்படின்றதுனால நாங்கள் இங்கே உப்பு பார்க்கல. ஒருவேளை நீங்கள் வந்து ஸ்டார்டர் பிகினராக பண்ணுறீங்க, இல்லை கொஞ்சம் அளவு கூட குறைய பண்ணுறீங்க, உங்களுக்கு இது பழக்கம் இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணுங்கள். உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு இல்லைனா இந்த டைமில் நீங்கள் வந்து உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுடுங்க. ஸோ இப்போ நல்லா கொஞ்சம் பாயில் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே எடுத்து கிண்டிகிட்டே இருக்கணும். நீங்கள் அப்படியே விட்டுடக்கூடாது. அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து அடி பிடிச்சிரும். எங்கள் பாட்டி ஸ்பெஷல். ஸோ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சிருந்தேன் இல்லையா, பருப்பு குக்கரில் வச்சு நல்லா பாயில் பண்ணி எடுத்து சட்டியில் போட்டிருக்காங்க கடையிறதுக்காக. ரசம் சொன்ன மாதிரியே எங்களுக்கு வந்து சட்டியில் வந்து சாம்பார், மீன் குழம்பு அதெல்லாம் வந்து பண்ணால் அவ்வளோ ருசியாக இருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. வந்து இந்த மாதிரி வந்துச்சு. செம்ம டெம்ப்டிங்காக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப பிடிக்கும், குழம்பு வைக்கிறத விட. வந்து சூடாக இருக்குது. வேற லெவல். இங்கே பாரு, சூப்பராக பண்ணியிருக்கேன். ஹே லட்டூஸ். ஸோ இதான் எங்களை பாட்டியோட ரெசிபி. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி செய்வாங்க. இவங்க வந்து கொஞ்சம் சிம்பிளாக பண்ணாலும் குயிக்காக முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து செம்ம டேஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அந்த ரெசிபி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் செக் அவுட் பண்ணி பார்த்து சப்போர்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.